தமிழக இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக திகழ்ந்து வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் இரண்டாவது முறை முதலமைச்சராக அனைவரும் பாடுபட வேண்டும் என ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்தை ஆதரித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் அனைத்து ஜமாத்தார்கள் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் மஹாலில் நடைபெற்றது. இதில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் இருந்து அனைத்து இஸ்லாமிய ஜமாத் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு காதர் பாட்ஷா முத்துராமலிங்கத்திற்கு ஆதரவு திரட்டினர். அதன் பின்னர் பேசிய ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களின் அன்பை பெற்ற முதல்வராக தமிழ்நாடு முதலமைச்சர் திகழ்ந்து வருகிறார் என்று தெரிவித்தார். இதில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் கார்மேகம், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் மற்றும் ஐக்கிய ஜமாத் பொதுச் செயலாளர் ஆலம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமூக நீதி, சமுதாயத்துடைய அமைதி ஆகியவற்றை நிலைநாட்டக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கிறோம். மீண்டும் தமிழ்நாட்டில் அவர் வருகிற பொழுதுதான் நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம், இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் வர வேண்டும். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஒருவர் தான் இன்று சமூக நீதிக்கான தலைவராக இருக்கிறார். இரண்டே மட்டும் நான் சொல்கிறேன். இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் முதல் குரல் கொடுத்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர்.